ஜெய் சர்க்குருநாதா. இன்றைக்கி ஒரு அற்புதமான தினம்ங்க. பஞ்சமி. என்ன பஞ்சமினா லலிதா பஞ்சமின்னு சொல்லுவாங்க, வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு ரொம்ப விசேஷமான வைபவம் நிறைந்த நன்னாள். என்னவா, நம்ம பாபாவுடைய ஆரத்தி துக்காராமா அப்படின்னு பாடுறோமே, அந்த துக்காராம் மகாராஜனுடைய அவதார தினம் இன்னைக்கு. அது மட்டும் இல்லையா, இன்றைக்கி ஷீரடியே பண்டரிபூரம் சாயியே எங்கள் விட்டல் அப்படின்னு பாடுறோமே. பண்டரிபுரத்தில் சந்திரபாகா நதி தீர்த்த கரையில் புண்டரீகன்னு சொல்லக்கூடிய பக்தனுக்காக துவாரகையிலேந்து வந்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவனே தன்னுடைய ஸ்வரூபத்தை அந்த இடத்துல விட்டலனா நிர்மாணித்து கொண்டான். கண்ணன் வந்துட்டா பின்னாடி யார் வருவா? ருக்மிணி மாதா வந்துதானே ஆகணும். ஆகையினால ருக்மிணி மாதாவும் பண்டரிபுரத்துக்கே வந்துட்டாள். அப்படிப்பட்ட உன்னதமான பரமாத்ம ரூபனான பண்டரிநாதனுடைய ஹிருதய கமலத்தில் வாழக்கூடிய தேவியான ருக்மிணி மாதாவும் இணைந்து பண்டரிபுர சேத்திரத்தை ஆள்றாங்க இல்லையா. அந்த ரெண்டு திவ்ய தம்பதிகளுக்கும் கல்யாணம் செய்த தினமாக இன்றைக்கி. வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லுவாங்களே, அந்த கல்யாண தினம்தான் இன்றைக்கி. ரொம்ப உயர்ந்ததான நன்னாள், திருநாள். இதுக்கு அடுத்தடுத்து வர தேதியெல்லாம் ரத சப்தமி வருது, பீஷ்மாஷ்டமி வருது, ரொம்ப விசேஷமான தினங்கள்லாம் வரப்போகிறது. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அடியன் இன்றைக்கி இந்த ஒரு பதிவை அடியன் சமர்ப்பிக்கிறேன். இந்த ரத சப்தமி, லலிதா சப்தமி, வசந்த பஞ்சமி, இந்த மாதிரிலாம் நிறைய நல்ல நல்ல தினங்கள்லாம் உண்டு. அன்றன்றைய தினத்திலலாம் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். நம்ம ஷிரடியில் கூட பாபாவுடைய தர்பாரில் கூட சமாதி மந்திரில் கூட விட்டலன் ருக்மிணி ஸ்வரூபம் வைக்கப்பட்டிருக்கும். சில நேரங்கள் அடியார்களுடைய ஸ்வரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஏன் அதெல்லாம் வைக்கிறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதெல்லாம் தெரிந்து கொண்டால் அது ஒரு விதமான நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும்ங்கிறத அடியன் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு உயர்ந்த நன்னாள். அதுவும் துக்காராம் மகாராஜனுடைய ஒரு அவதார தினம். பண்டரிநாதனன் ருக்மிணி மாதாவினுடைய கல்யாண வைபவம் நிகழ்ந்த தினம், வசந்த பஞ்சமி தினம். ஆகையினால் இன்றைய தினத்தில் நம் குருநாதனுக்குள்ளேயே துக்காராம் மகாராஜனும் பண்டரிநாதனும் ருக்குமாதையும் தேவியும் இருக்கிறதுனால நம் குருநாதனையே நினைத்து அந்த தெய்வங்களை நம்ம நமஸ்காரம் பண்ணுவோமாக. ஓம் சாய்ராம்.